நம்ம கருப்பரு ரொம்பவே பிஸியாக டப்னி கலன்னு சொல்லிட்டு தயாரில் இருந்தாப்புல. இப்போ வந்து குருஜா ஒரு டைமில் இருக்கார். சரி, அதனால் நம்ம ஒரு பீடிங் செட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டையில் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம். அவருக்காக ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண ஒரு பட்டை தான் வந்து இந்த வாழ்த்துமர் பட்டை. நல்ல லேண்டிச்சு, நல்ல ஸ்பீடும் கூட. அதுக்கப்புறம் வெள்ளைக்கல்ல ஒரு யாக்குத் பட்டு நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டு, நல்ல உயரமான பட்டை. ஸோ வெள்ளைக்கல்ல பனாஞ்சு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கதரில் ரொம்ப ரிசல்ட்டான ஒரு பெரிய பட்டை ஒன்று, அதுக்கு போட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. சரி எடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டையை செலக்ட் பண்ணி இந்த 3 பொட்டைகளை தான் இப்போ போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொட்டைகள் எப்படி இருக்குது, எங்களோட தேர்வுமுறை சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 4 வாத்துக்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது. வீட்டுக்கிட்ட தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறனால வாத்தை விற்பனை பண்ணுறாங்க. என்னப்பா தண்ணி வந்துட்டால் வாத்து நல்லா தானே இருக்கும், அப்படியே விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். பட் என்னென்னா மேயறதுக்கு இடம் இல்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுலலாம் போய்ட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணது. ரொம்ப பெட்டாக வளர்த்துட்டாங்க ஆசையாக. அதனால தான் வந்து இந்த வாத்துக்களை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி வீடியோஸ்லேயும் நம்பர் வரும், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.